ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஷியல் எப்படி வீட்டிலேயே பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் வந்து மாமா ஆயத்தோட ஃபேஷியல் கிட் வந்து எடுத்திருக்கேன். ரைஸ் வாட்டர் ஃபேஷியல் கிட். அதாவது எனக்கு ஆயிலி ஸ்கின், அதனால் நான் வந்து ரைஸ் வாட்டர் ஃபேஷியல் கிட் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து 6 ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது நான் ஒன்று ஒன்றா போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றது வந்து புரியும். இப்போ வாங்க, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளென்சிங் மில்க். இது வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து க்ரீமி டெக்ஸ்சரில் தான் இருக்குது. கிளென்சிங் ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னில் இருக்க டர்ட்ஸை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ரிமூவ் பண்ணினா தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எப்போவுமே நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது ரொம்ப வந்து ப்ரெஸ் பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணால் கூட ரொம்ப டவலால் வந்து ரொம்ப அழுத்திலாம் துடைக்கக்கூடாது. அது வந்து நம்மளோட ஃபேஸில் ரொம்ப இரிட்டேஷனை வந்து உருவாக்கும். நீங்கள் மேலோட்டமாக தான் பட்டும் படாதமாக தான் துடைக்கணும். அப்படி துடைக்கும் போது மட்டும்தான் நம்ம ஃபேஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா மசாஜ் வந்து கொடுத்துட்டேன். லைட்டாக தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் லைட்டாகவே பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. ஃபேஷியல் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதுக்கான ஒரு டைம் வந்து ஒதுக்கியே ஆகணும். அப்படி நேரத்தை செலவழித்து பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம ஃபேஷியல் கிட் வந்து செலக்ட் பண்ணணும். அது வந்து என்ன மாதிரி செலக்ட் பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கு தெரியல அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு லாங் வீடியோவாக போடுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே லைட்டான ஒரு மசாஜ் வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லாகவே கொடுத்துக்கிறேன். நல்லா மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் இதை நான் க்ளீன்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் பாருங்கள், அப்போ என்னோடய ஃபேஸ் கொஞ்சம் அந்த எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஆயில் அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். ப்ளஸ் இதுக்கு முன்னாடி இருந்த சின்ன சின்ன துகள்கள்லாம் வந்து என் ஃபேஸ்லேருந்து ரிமூவ் ஆகிருக்கும். இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. அதுக்கு முன்னாடி நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இது பாருங்கள், எந்த ஒரு ஃபில்டரும் கிடையாது. நீங்கள் ஃபில்டர் நினச்சிட்டு போகிறீங்க, அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறேன். செகண்ட் ஸ்டெப் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஸ்க்ரப் போட போகிறோம். இது கொஞ்சம் நரன்னு இருக்குது. இதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை. அதனால தான் வந்து நான் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். இப்போ வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது நீங்கள் வந்து லைட்டாக பொறுமையாக பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. லைட்டான மசாஜ் மட்டும் கொடுத்தாலே போதும். ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஸ்க்ரப் போட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே ஃபேஸ் வந்து இரிட்டேஷனாக இருந்துச்சு. ரொம்பவே எரிச்சலாக இருந்துச்சு. இத்தனைக்கும் நான் லைட்டாக தான் போட்டு வந்து ஸ்க்ரப் பண்ணேன். இருந்தாலும் எனக்கு வந்து அப்படியே ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் இருக்க தேர்ட் ஸ்டெப் வந்து நரோசிங் ஜெல். இந்த நரோசிங் ஜெல் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அந்த எரிச்சல் வந்து கூட ஆயிடுச்சு எனக்கு. நீங்கள் ஃபேஸை ஸ்க்ரப் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஜென்டிலாகவே மசாஜ் வந்து கொடுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது. அதாவது ஹோம் ரெமெடியாக இருந்தாலுமே ஸ்க்ரப் வந்து ரொம்ப ஓவராக பண்ணக்கூடாது. அது நம்ம ஃபேஸை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் போர்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு அதிகமாக இருக்கும். அவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஸ்க்ரப்பை வந்து யூஸ் பண்ணுறத வந்து தவிர்க்கணும். ஏன்னா அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து நம்மளுடைய தொலைக்குள்ளே போய் அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப இரிட்டேஷனையும் தேவையில்லாத ஸ்கின் ப்ராப்ளத்தையும் வந்து கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் ஸ்க்ரப் பண்ணுறவங்க நல்ல நார்மல் ஸ்கின் இருக்கவங்க ஸ்க்ரப் பண்ணலாம். ஓகேங்களா? ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க ஸ்க்ரப் பண்ணலாம். ரொம்ப வந்து உங்களுக்கு ஸ்கின் வந்து டேமேஜாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்க்ரப்பை வந்து தவிர்த்து தான் ஆகணும். அதுக்கு பதிலாக நீங்கள் எதனா ஃப்ரூட் வச்சு நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. இப்போ பாருங்கள், நான் ஸ்க்ரப் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சம் வந்து ஒரு சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு அது ஃபீலும் ஆச்சு. இது தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நரோசிங் ஜெல். இது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். அதாவது ஸ்க்ரப் பண்ணும்போது நம்மளுக்கு ஏற்படுற எரிச்சலை வந்து இது தடுக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய போர்ஸ் அந்த மாதிரி என்ன இருந்துச்சு அப்படின்னா அதில் போய் இது தங்கி தேவையில்லாத அழுக்கை வந்து நீக்கி வெளியே எடுத்துகிட்டு வரும். அதுக்காக தான் இந்த நரோசிங் ஜெல் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போது இதை நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா மசாஜ் க்ரீம். இதுதான் வந்து மெயினான விஷயம். மசாஜ் க்ரீம் ஏன் மெயினான விஷயம் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, மசாஜ் க்ரீம் போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கணும் ஸ்கின்னில் அப்படின்னா இந்த மசாஜ் க்ரீம் மூலயமா தான் நம்மளுக்கு அந்த க்ளோ வந்து கிடைக்கும். இந்த மசாஜ் க்ரீம் அப்ளை பண்ணாலே நம்ம வந்து ஃபேஸ் மசாஜ்லாம் வந்து பண்ணணும். நம்ம வீட்டிலே தானே பண்ணுறோம். அதனால் வந்து நம்மளுக்கு யாருனா பண்ணிவிட்டால் தான் நம்ம மசாஜ் வந்து தேவைப்படும். நம்மளே பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு ஃபேஸ் மசாஜ்லாம் தேவைப்படாது. அதனால் நம்ம சும்மா ஜென்டிலாக வந்து க்ரீமை வந்து அப்ளை பண்ணி நல்லா நம்மளுக்கு தேவையான சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிக்க வேண்டியதான். ஆன்டி கிளாக்வைஸ் கிளாக்வைஸ் ஃபுல்லாக நம்ம அது வந்து மசாஜ் நம்மளே பண்ணிக்க வேண்டியதான். வீடியோ சைட்லேயும் வந்து பிக்சர் வந்து ஆட் பண்ணுறேன். என்ன மாதிரி மசாஜ் வந்து இருக்குது, ஃபேஸ் மசாஜஸ் வந்து இருக்குது அப்படின்றத
அப்படின்றத வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பார்த்திங்கன்னா பேக்கு, அதாவது ஃபேஸ் பேக். இதுதான் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ட்ரை ஆக விடணும். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஐஸை தான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைச்சிருங்க. இதில் 6th ஸ்டெப்பாக ஒன்று கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா. நம்ம ஸ்கின்னை சன்டேன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த க்ரீம் நான் நினைக்கிறேன். உண்மையாலுமே அதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஃபேஷியல் பண்ணாலே வந்து வெயிலில் போகக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. உண்மையாலுமே அப்படி வெயிலில் போகாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்ல க்ளோ கிடைக்கும். ஃபேஷியல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லா பார்லர்லேயுமே சொல்லுவாங்க, அதிகமாக வெயிலில் போகாதீங்க, சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற விஷயத்த வந்து அவங்களே சொல்லுவாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் வந்து ஃபேஷியல் பண்ணும்போது கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் கிளென்ஸ் பண்ணிவிட்டேன். நல்லா வந்து லைட்டாக தான் வந்து துடைக்கிறேன். அந்த மாதிரி தான் துடைக்கணும், அப்போ தான் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாது. இப்போ பாருங்கள், இது க்ரீம் பேஸில் தான் இருக்குது. சும்மா லைட்டாக அப்ளை பண்ண உடனே நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு ஸ்கின்னில். நல்ல ஸ்மெல்லும் வந்து சூப்பராக இருக்குது. இப்போது நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக இருக்க மாதிரி தெரியுது. இதே தாங்க ஹோம் ஃபேஷியல். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் ஒரு தெளிவான வீடியோ நான் போடுறேன். இந்த மாதிரி பியூட்டிஷியன் ஓரியன்டட் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.